நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிற வெஹிக்கிள் கியா சிராஸ் சப் 4 மீட்டர் எஸ்யூவியில் ஒரு நியூ ஜெனரேஷன் எஸ்யூவி. இந்த கியா சிராஸை நான் ஏன் ஒரு நியூ ஜெனரேஷன் எஸ்யூவி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தோம்னா, கியாவில் ஆல்ரெடி அவங்களுக்கு சானட் அப்படிங்கிற ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி இருக்குது. ப்ளஸ் இந்த சிராஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஓவரால் வண்டியோட லுக்ஸ், அந்த இன்டீரியரில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஜெனரேஷன் அகடா ஒரு ஃபியூச்சர் கார் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட லுக்ஸுமே ஓவரால் பார்த்தீங்கன்னா கியாவோட லேட்டஸ்ட்டான ஒரு ப்ரீமியம் ஈவியான EV9 அப்படிங்கிற அந்த காரோட ஓவரால் லுக்ஸ்லேருந்து ஸ்ட்ரங்க் அண்ட் டவுன் மாதிரியே தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த கியா சிராஸில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்குது, டிரைவ் எப்படி இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து வண்டியோட பிளாட்ஃபார்மை பற்றி பார்ப்போம். பிளாட்ஃபார்மை பொறுத்தவரை நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சானட், செல்டாஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட அந்த ஒரு கொஞ்சம் பிக்கரான ஒரு K2 அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கியா சிராஸை பொறுத்தவரை அவங்க வந்து K1 பிளாட்ஃபார்மோட ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாட்ஃபார்மாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நமக்கு அந்த ஹியூண்டை கியா குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர், ஐட்டன் நியாஸ், ஆரா இந்த மாதிரி கார்ஸ்லாம் வந்து அந்த K1 அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ வந்து அதை நிறைய பேர் வீக் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இது வந்து அந்த பிளாட்ஃபார்ம் பேசிக் கிடையாது. இது அந்த பிளாட்ஃபார்மை எடுத்து அவங்க காஸ்ட் எஃபெக்டிவாக இந்த காருக்காக வந்து மாடிஃபை பண்ண ஒரு பிளாட்ஃபார்மாக தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அந்த ஹைஸ்டன் ஸ்டீல் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் அந்த கிராஷ் சேஃப்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்டேட்ஸ் நிறைய வந்து அவங்க கொடுத்துருக்கிறதுனால அந்த ரைடு வந்து இன்னுமே நமக்கு கண்டிப்பாக மெச்சூராக தான் தெரியுது. சானட் லெவல்ஸுக்கு அதாவது K2 லெவல்ஸுக்கு இல்லாட்டியும் நமக்கு நல்ல ஒரு மெச்சூரான ரைடுமே கொடுத்துருக்காங்க. வண்டியோட லுக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்யூவி சப் 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்லேயே டோட்டலி யூனிக் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த வண்டியோட டிசைனுமே இருக்குது. அதாவது ஃபியூச்சர் கார் அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாக்ஸி ஷேப் நமக்கு தெரியும். நமக்கு ஒரு ஜாப்பனீஸ் அந்த கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஒரு பாக்ஸாக இன்டீரியரில் எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஸ்பேஸை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் வண்டியோட டிசைனுமே இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக ஒரு எலக்ட்ரிக் காரோட டிசைன் மாதிரியே வந்து சொல்லலாம். நல்ல ஃப்ளாட்டான பானட் தான். இதுலேருந்து அப்படியே ஒரு சின்ன கர்வேச்சராக போகுது. இந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து ஒரு டிசைனுக்கு உங்களுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் பேனல் வந்து அதுக்கு கீழே கொடுத்து ஒரு நல்ல பாலிஷ்டான ஒரு க்ளோஸ்டு கிரில் வருது. அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஏர் டேம், ஒரு ரேடியேட்டருக்கு ஏர் எடுக்கிறதுக்கு கீழேயுமே வந்து உங்களுக்கு ஏர் டேம் வந்து வருது. இதில் வந்து 360 டிகிரி கேமராக்கான ஃப்ரண்ட் யூனிட் வந்து வருது. லோவர் பர்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரஸ்ட் சில்வர் மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து அந்த ஸ்கிட் பிளேட் மாதிரி வந்து யூனிட் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ஸை பொறுத்தவரை ஐஸ் கியூப் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த ஸ்டார் மேப் எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு வருது. அதுதான் இண்டிகேட்டராகவும் ஆக்ட் ஆகுது. கூடவே அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கிளாடிங்குமே வந்து அப்படி அக்ராஸ் ஃபுல்லாகவே ரன் ஆகுது. இந்த சைடில் இருக்கக்கூடிய பார்க்கிங் சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரிங் ப்ளஸ் அந்த ஒரு பிளாக் கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. கூடவே இந்த டாப் வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு 17 இன்ச் வரக்கூடிய அந்த கிறிஸ்டல் கட் அலாய் வீல்ஸுமே வந்து வருது. கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஷேப்பில் தான் இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சைடு உங்களுக்கு மிரர்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப் அண்ட் ஏரோடைனமிக்காக இருக்குது. இதில் வந்து பொதுவாக நமக்கு கார்ஸில் 360 டிகிரி கேமரா அப்படி பல்ஜ் ஆகி கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நல்ல ப்ளஷ்ஷாக ஃபிட் ஆகிற மாதிரி சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 4 மீட்டரை விட லென்த்தாக தெரிகிற அளவுக்கு அந்த நல்ல ஒரு பாக்ஸி ஷேப் வந்து இருக்குது. விண்டோ ஏரியா ரெண்டுமே வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஷேப்புமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டராக வந்து உங்களுக்கு காமிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீம்லைன் டைப்பில் அதாவது ப்ளஷ் ஃபிட்டான டோர் ஹேண்டில்ஸுமே வந்து வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம பழகிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் வந்து நீட்டாகவே இருக்குது. டோருமே நல்லா சாஃப்டாக க்ளோஸ் ஆகுது. இதுலேயுமே அந்த ஒரு பிரஸ்ட் சில்வர் மாதிரியான ஃபினிஷ் வருது. உங்களுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா சைடில் இன்னும் அந்த பிரிட்ஜ் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ரூஃப் ரெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபங்க்ஷனல் கிடையாது, ஒரு நார்மல் டைப் தான். அதுக்கப்புறம் இந்த டாப் வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு டுவல் பேன் வரக்கூடிய பேனராமிக் சன்ரூஃப் வருது. உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியருக்கு வந்தோம் அப்படின்னா இன்டெகிரேட்டடாக வரக்கூடிய ஸ்பாய்லர் வருது. உங்களுக்கு அந்த ரியர் விண்ட்ஷீல்டில் உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வருது. அதுக்கப்புறம் இந்த ரியர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு எல் ஷேப்பில் வரக்கூடிய ஒரு லைட் வருது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லாம்ப் ஆன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த லைட் வருது. பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் ப்ளஸ் வந்து இந்த எல்இடி கிளஸ்டர் வந்து உங்களுக்கு பிரேக் லைட் ஆக்ட் ஆகுது. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸுமே வந்து இதுக்குள்ளே எம்பெட் பண்ணியிருக்கிறாங்க. ரிவர்ஸ் லைட்டுமே வந்து உங்களுக்கு லோவர் போர்ஷனில் இங்கே கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி ரியரில் நம்ம கொஞ்சம் அப்படி லாங்கில் இருந்து பார்த்தீங்களா இல்லை உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ஷோல்டர் போர்ஷன் வந்து இது இப்போது
இது டாப் நீங்கள் இது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ஷோல்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படி நல்ல வந்து ஒரு விட்த் வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த விட்னால தான் நமக்கு உள்ளாட கேபின் ஸ்பேஸுமே வந்து அவங்க ரொம்பவே வந்து மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அப்படி கொஞ்சம் அப்படி சைட்லேருந்து வந்தீங்கன்னா பேக் வந்து அப்படியே வந்து ஒரு சாப்டான எஃபெக்ட்லாம் இருக்கும். கரெக்டாக வந்து ஒரு ஸ்கொயரிஷாக அப்படி கட் பண்ணி விட்ட மாதிரி தான் வந்திருக்கும். அதனால தான் ரியர் லுக்ஸ் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து இது சூப்பராக இருக்கா இல்லை ஓகேவாக தான் இருக்கா அப்படிங்கிறது. பட் இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ப்ராக்டிக்கல் டிசைன் அப்படின்னு வந்து சொல்லணும். ரியர் வாஷர் வைப்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால அந்த பிராண்டிங் வருது. சிராஸ் அப்படிங்கிற வண்டியோட பிராண்டிங்குமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீட்டாகவே இருக்குது. ரியர் அந்த 360 டிகிரி கேமராவுக்கான அந்த ரியர் கேமராவுமே வந்து வருது. அதுக்கப்புறம் பூட் ஸ்பேஸ் பற்றியுமே பார்ப்போம். பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 465 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் வருது. ஒரு குட்டியான பார்சல் ட்ரேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் பார்சல் ட்ரே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு லிபரேட் ஆகும். ஸோ வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் 5 பேர் ட்ராவல் பண்ணாலும் அதுக்கேற்ற ஒரு ஹாலிடே லக்கேஜ் எல்லாமே வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர்ஸுக்கான சப்வூஃபருமே வந்து உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான லேம்ப் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்சல் ஹுக் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. பட் பார்சல் ஹுக்கும் வந்து அடிஷனலாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளாடி அந்த தேர்ட் குவார்ட்டர் கிளாஸுமே வந்து உங்களுக்கு தெரியுது. ஏன்னா அந்த பாக்ஸி ஷேப்பை லைட்டாக அவங்க ஹைட் பண்ணுறதுக்கு போட்ட அந்த தேர்ட் குவார்ட்டர் கிளாஸுமே உங்களுக்கு தெரியுது. ஸோ ப்ராக்டிக்கலான ஒரு பூட் வந்து கிடைக்குது நமக்கு. ஸோ அந்த பாக்ஸ் லைக் லுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் குவார்ட்டர் கிளாஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு அந்த டெய்ல் லேம்ப் ஹெட் லேம்ப் எல்லாமே வந்து கரெக்டாக வண்டியோட கார்னரில் இருக்குது. பட் இருந்தாலும் அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, லுக்ஸுக்கு சூப்பராக இருக்குது. பட் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தாண்டி தான் வந்துருக்குது. பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 190 மில்லிமீட்டர்ஸ் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. இப்போ அந்த கியா சிராஸோட இன்டீரியர் நம்ம பார்ப்போம். இன்டீரியரை பொறுத்தவரை அந்த ஒரு கியா ஸ்டாண்டர்ட்ஸில் உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரீமியமான கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. என்னென்னா உங்களுக்கு டாப்பில் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், பட் ஒரு டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் கொடுத்து அந்த லுக்ஸை வந்து சூப்பராக வந்து எலிவேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன கிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஃபோன் வச்சுக்கணுன்னா கூட ஆக்சுவலாக வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ ரஃபான ரோட்டில் போனாலும் விழாது. என்னென்னா இதில் வந்து சூப்பராக ரீசஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் ஹை குவாலிட்டியாக வந்துருக்குது. இதில் வந்து ஒரு கிளாஸியான ஃபினிஷ், அதுக்கப்புறம் ஏசி வெண்டுக்கான ஏரியா வந்து இப்படி ஒரு லைனாக கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நடுவில் தான் உங்களுக்கு ஹசார்ட் லேம்புக்கான சுவிட்சுமே வருது. அதுக்கப்புறம் இந்த 12.23 இன்ச் வரக்கூடிய ஒரு ஹெச்டி இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். டச் ரெஸ்பான்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லிக்காக இருக்குது. ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து வருது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டச் சென்சிட்டிவான அந்த ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் ப்ளஸ் வந்து ஏசிக்கான யூனிட் வந்து சின்ன ஒரு டிஸ்பிளேவாக அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் காக்பிட்டுமே வந்து உங்களுக்கு வருது. இப்போது அந்த காக்பிட்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர், லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர், ரைட் சைடில் டாக்கோமீட்டர், நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு வேரியஸான இன்ஃபர்மேஷன் நீங்கள் டாகிள் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம டிரைவ் மோட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது எக்கனாமி, நார்மல், ஸ்போர்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டயலோட கலருமே வந்து சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கான டிஸ்பிளே எல்லாமே வந்து காமிக்குது. அந்த லேன் கீப் அசிஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து காமிக்குது. ஸோ வார்னிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டாப்பில் கொடுத்துருக்காங்க. நல்ல இன்ஃபர்மேட்டிவாகவும் நல்ல கிறிஸ்டல் கிளியராக கிறிஸ்பாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபோடெயின்மெண்ட் யூனிட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெயின்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கொஞ்சம் ஃபிசிக்கல் பட்டன்ஸுமே வந்துருக்குது. மேக்ஸிமம் அவங்க ஃபிசிக்கல் பட்டன்ஸாக கொடுத்துருக்கிறது சத்தியமாக சூப்பரான ஒரு விஷயம். எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்க முடியுது. இது வந்து வால்யூம்க்கான நாப். ஆடியோ சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக, சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இப்போது மேப்புனா மேப்பு, ஹோம்னா ஹோம் இதெல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏசிக்கான ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ், உங்களுக்கு ஏசிக்கான அந்த ஒரு ப்ளோவர் மோடு கண்ட்ரோல், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக் போட்டுக்கலாம். டெம்பரேச்சருக்கான கண்ட்ரோல் வருது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கானது ப்ளஸ் மீடியாவுக்கானது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்து இதில் வருது. ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா லாக் ஆகுது. ப்ளஷ்ஷாக வந்துருக்குது. ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகுது. ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. இதில் வந்து கீழே வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் கியருக்கான அந்த கண்ட்ரோல்ஸ் வருது. உங்களுக்கு அந்த பார்க்கிங் பிரேக் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வரும். ஸ்டார்ட்டுக்கான பட்டன் இதிலே வந்து வருது. அதுக்கப்புறம் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான சைஸில் வந்து இருக்குது. அதுவுமே வந்து பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெரிய பாட்டில்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதை லாக் பண்ணிவிட்டு புஷ் பண்ணிங்கன்னா ஒரு குட்டி பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு யூஸ்ஃபுல் ஹேண்டி ஃபீச்சர். அதுக்கப்புறம் ஒரு ஃபிக்ஸடான சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. மூவபிள் ஃபங்க்ஷன் இல்லை. இதில் வந்து ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், கீழே வந்து உங்களுக்கு நீட்டான ஃபெல்ட் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளவ் கம்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நல்ல ஒரு பெரிய க்ளவ் கம்பார்ட்மெண்ட் வித் வந்து கூலிங் ஃபங்க்ஷனோடய வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து யூஸ்ஃபுல்.
லோவர் போர்ஷன்லேயுமே வந்து பிளாஸ்டிக்ஸ் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸாக இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டி நமக்கு கண்டிப்பாக வண்டியில் தெரியுது. அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்டியரிங் வீலை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டபுள் டி கட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா மேலேயுமே அந்த டி கட் வருது, கீழேயுமே டி கட் வருது. ஒரு 2 ஸ்போக் மாதிரியான ஸ்டியரிங் வீல். லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து அந்த மெனு ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இன்ஃபர்டைன்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே வருது. டிரைவ் மோட், ட்ராக்ஷன் மோட் வருது. டிரைவிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அது என்னென்ன அப்படிங்கிறத. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு மீடியாவுக்கான அந்த கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து டெலஃபோனிக் அந்த கண்ட்ரோல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான லெதர் ரேப்பிங்குமே வந்து இந்த வேரியண்ட்டில் வருது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இந்த வேரியண்ட், அதாவது HTK HTX ப்ளஸ் ஆப்ஷனல் அந்த வேரியண்ட்டில் இருக்கக்கூடியது தான் பார்க்குறோம். வேரியண்ட்டில் என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்குது அப்படிங்கிறத லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இண்டிகேட்டருக்கான ஸ்டாக் ரைட்டில், லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக்ஸுமே வந்து வருது. அந்த ஸ்டாக்ஸோட குவாலிட்டியுமே கண்டிப்பாக கமெண்டபிள், நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு அந்த டுவல் பேன் வரக்கூடிய பேனராமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த ஏர் பேக் ஆன் ஆஃப் அதுக்கான சுவிச்சஸ் ப்ளஸ் வந்து அந்த லைட்டுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே வந்து இருக்குது. எல்லாமே நீட்டாக இருக்குது. ஒன் டச்லேயே வந்து அந்த பேனராமிக் சன்ரூஃப் வந்து அந்த டுவல் பேன் டைப் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீச்சர். பட் நம்ம வந்து அந்த தேவைக்கும் பொறுப்பாகவும் வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஃபீச்சர் இது. அதுக்கப்புறம் நீட்டான ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் வித் வந்து நல்ல சாஃப்டான ஒரு குஷனி கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராச்சஸ் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வேனிட்டி மிரர் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, லைட் இல்லை. டாப் வந்து அந்த ஃபேப்ரிக்குமே வந்து டீசெண்டான குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு வருது. சீட்ஸ் வந்து அட்டகாசமான சீட்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா வண்டியில் ஏறி உட்காந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ண ஆரம்பித்ததுமே எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த சீட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சீட்டோட சப்போர்ட் ஆகட்டும், ப்ளஸ் அந்த இதில் வந்து சின்ன இது வந்து நமக்கு பேக் ரெஸ்ட்டுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது. ப்ளஸ் அந்த சீட்டோட லுக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹைட் அட்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக இருக்குது. அதுக்கப்புறம் 4 வேயாக வந்து உங்களுக்கு பவர் அட்ஜஸ்ட்மே வந்துடுது. ஃப்ரண்ட், ரியர், அப்புறம் வந்து ரிக்ளைன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கானது வந்து உங்களுக்கு பவர்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்து எந்த வேரியண்ட்டில் வருது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயுமே பார்க்கலாம். ஏபி பெடல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டியாக மெட்டல் டைப்பில் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நீட்டான ஒரு டிரைவர் ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து வருது. அப்படியே உங்களுக்கு ரைட் சைடில் அந்த ஆட்டோ ஹோல்ட், பார்க்கிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப், ஹெட்லைட் லெவலர் எல்லாமே வருது. உங்களுக்கு இதிலே வந்து உங்களுக்கு பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த பொசிஷனுமே வந்துடுது. ஃபியூலுக்கானது உங்களுக்கு லோவர் போர்ஷனில் காலுக்கு பக்கத்துலேயே வந்துடுது. ஸோ ஹார்மன் கார்டனோட அந்த சவுண்ட் சிஸ்டம் அதுக்கான பிராண்டிங்கோட உங்களுக்கு டோரில் வருது. ஸ்டோரேஜை பாருங்களேன், இதுதான் வந்து அந்த வண்டியோட ப்ராக்டிகாலிட்டி. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக வந்து வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. கூட வந்து இன்னொரு பாட்டிலும் ஒரு குட்டி பாட்டில் வச்சுக்கலாம். அம்ப்ரெல்லா வச்சுக்கணுன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து நெக்னாக்ஸ் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. டோருமே ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு டோல் டோன் ஃபினிஷ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியலாக தான் இருக்குது. இது இன்னும் சாஃப்ட் டச் மெட்டீரியலாக நம்ம கை ரெஸ்ட் பண்ணுற இடத்துக்கு இருக்குது. மற்றபடி பவர் விண்டோ சுவிச்சஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டாண்டர்டாக தான் கொடுத்துருக்காங்க. வெண்டிலேட்டட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு டோர்லேயே அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த வெண்டிலேஷனுமே வந்து வருது. ஃப்ரண்ட் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா லோவர் போர்ஷன் ப்ளஸ் வந்து பேக் ரெஸ்ட் ரெண்டுக்குமே வந்து வெண்டிலேஷன் வருது. ரியர் சீட்டுக்கு வந்து உங்களுக்கு சீட்டில் வந்து வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே பார்ப்போம். இப்போ பேக் சீட்டில் கம்ஃபர்ட் ஏறி இறங்குறதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏறுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஏன்னா நல்ல ஹைட்டான ஒரு ரூஃபுமே வந்து உங்களுக்கு ரூஃப்னா ஆமாம் இந்த போர்ஷன் உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் ரியருக்கு ரெண்டு டோர்ஸ்லேயுமே உங்களுக்கு சன் பிளைண்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வெண்டிலேஷன், அதாவது லோவர் போர்ஷனுக்கான வெண்டிலேஷனுக்கான பட்டனுமே அந்த இதில் வருது. ஸ்டோரேஜுமே உங்களுக்கு டோரில் பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டான ஸ்டோரேஜ் இருக்குது. ஒரு பாட்டில் ஈஸியாக வச்சுக்கலாம். கூடயுமே கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கை ஹோல்டு பண்ணுற இடம் ப்ளஸ் வந்து இந்த இடத்துலையுமே வந்து சின்ன திங்ஸ் எதாவது வச்சுக்கிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. ஃபோன் எதாவது வச்சுக்கணுன்னாலும் இதில் நீட்டாகவே வந்து உங்களுக்கு ஃபோன் நின்றுக்கும். அதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர். சீட்டுக்கு பேக்கில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது. அந்த ஏர் ப்யூரிஃபையர் உங்களுக்கு ஸ்மார்ட் ஏர் ப்யூரிஃபையர் வந்து வருது. அதுக்கப்புறம் ரியர் ஏசி வென்ஸுமே வந்து உங்களுக்கு லோவர் வேரியண்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. 2 டைப் சி சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. லெக்ரூம் ஹெட்ரூமை பொறுத்தவரை தாராளமான லெக்ரூம் ப்ளஸ் வந்து தாராளமான ஹெட்ரூம் வந்து வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிக்ளைன் தான் வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் இந்த வண்டியில். இன்னொன்று ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் த வே பேக் வச்சுருக்கேன். எவ்வளோ லெக் ரூம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்படியே வந்து நீங்கள் சாஃபர் ட்ரிவனாக இருந்தீங்க அப்படின்னா கூட ரிலாக்ஸாக வந்து லாங் ட்ரைவ்ஸில் அப்படியே வந்து படுத்துட்டு போகிறதுக்கும் சூப்பராக இருக்குது. இத்தனைக்கும் என் ஹைட்டுக்கு தான் சீட் இருக்குது. என்னோடய ஹைட் வந்து 177 சென்டிமீட்டர்ஸ். இருந்தாலும் இவ்வளோ ஸ்பேஸ் வந்து அவங்க லிபரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். இதில் வந்து நல்லா ஒரு கிராப் ஹேண்டில் ப்ளஸ் வந்து கோட் ஹூக்குமே வருது. சைடில் வந்து உங்களுக்கு அந்த எல்இடி மேப் லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரிக்ளைனை வந்து கொஞ்சம் நார்மலாக வச்சுப்போம். சீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா
ஓகே, ஸ்டாண்டர்டான ஒரு சீட்டிங் வந்துட்டோம். 3 பேர் உட்காரலாமான்னா உட்காரலாம். ஓரளவுக்கு ஃப்ளாட்டா தான் இருக்குது. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு ப்ரொட்ரூஷன் ஃப்ரண்ட்ல லைட்டா வரது மாரி இருக்குது. நீட்டான ஒரு ஆர்ம்ரெஸ்ட் வித் வந்து கப் ஹோல்டர்ஸுமே வந்து வருது. இன்னும் ஸ்டோரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா, கோ டிரைவர் சீட்ல வந்து ஃப்ரண்ட்ல ஒரு பாக்கெட் மாரி குடுத்துருக்காங்க. அதாவது டாப் போர்ஷன்லயுமே. ஸோ வந்து நல்ல பிராக்டிகலான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரியர் சீட் கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்குது. ஸோ பேக் சீட் கம்ஃபர்ட் நல்லா எதிர்பார்க்கிறவங்களுக்கும் கண்டிப்பா சிராஸ் வந்து ஒரு சூப்பர் சாய்ஸா இருக்கும். இறங்கியுமே பார்ப்போம். ஈஸியா இறங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹை லெவலில் அந்த வேரியன்ட் வைஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சன்ரூஃப் நிறைய பேர் எதிர்பார்க்குற என்னோட ஒரு ஃபேமிலி கார் அப்படின்னு யோசிக்கும் போது உங்களுக்கு அந்த ஹெச்டிகே ஆப்ஷனல் வேரியன்ட்லேருந்து எலக்ட்ரிக் சன்ரூஃப் அந்த சிங்கிள் பேன் வந்து வருது. அதுக்கப்புறம் ஹெச்டிகே ப்ளஸில் இருந்து அந்த டுவல் பேன் பேனராமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐஸ் கியூப் மல்டி ஃபங்க்ஷன் ரிஃப்ளெக்டர் அந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஹெச்டிஎக்ஸ் அந்த வேரியன்ட்லேருந்து வந்து வருது. அந்த ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் வேரியன்ட், அதாவது ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் ஆப்ஷனல் அந்த வேரியண்ட்டில் தான் வந்து ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அலாய் வீல்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஹெச்டிகே ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து 16 இன்ச் வரக்கூடிய அந்த கிறிஸ்டல் கட் அலாய் வீல்ஸ் வந்து வருது. அதுக்கப்புறம் ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட்டில் தான் வந்து இந்த 17 இன்ச் வரக்கூடிய கிறிஸ்டல் கட் அலாய் வீல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த படல் லேம்ப் வித் அந்த கியா லோகோ ப்ரொஜெக்ஷன் இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் வந்து அந்த டுவல் டோன் நம்ம இந்த வேரியண்ட்டில் பார்த்தா அந்த டுவல் டோன் கிரே இன்டீரியர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டாப் வேரியண்ட்டில் தான் வருது. 64 கலர் வரக்கூடிய அந்த ஆம்பியன் லைட்டிங்குமே வந்து இந்த டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த 12.3 இன்ச் வரக்கூடிய அந்த டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த 30 இன்ச் வரக்கூடிய அந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் லே அவுட் வந்து டாப் வேரியண்ட்டில் வந்து வருது. அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த 4-வே பவர் அட்ஜஸ்ட் வரக்கூடிய டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் தான் வந்து வருது. அதுக்கப்புறம் எந்த வேரியண்ட், அதாவது டீசல் வேரியண்ட்லேயே உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் ரியரில் வேணும்னா உங்களுக்கு இந்த டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுக்கு அந்த 7 ஸ்பீட் டிசிடியோட டிஸ்க் பிரேக்ஸ் வந்து வருது. அதில் ஹெச்டிகே ப்ளஸ் வேரியண்ட்லேருந்தே வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து வருது. உங்களுக்கு மற்றபடி எல்லா வேரியன்ட்ஸுக்கும் எல்லா என்ஜின் ஆப்ஷன்ஸுக்கும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து ஹெச்டிஎக்ஸ் வேரியண்ட்டில் இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு பேசிக் ஹைலைட்டான விஷயங்கள். அதுக்கப்புறம் டிரைவ் மோட்ஸ் வந்து ஹெச்டிகே ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து வந்து வருது. டிரைவ் மோட்ஸ் அப்புறம் வந்து அந்த ட்ராக்ஷன் மோட்ஸ் வந்து அதுக்கு ஹையர் வேரியண்ட்லேருந்து வருது. ஸோ இதை வந்து நாங்கள் பேசிக்கான ஹை லெவல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கூடவே வந்து நீங்கள் ஸ்க்ரீன்லேயுமே இந்த விஷயங்களை வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த கியா சிரோஸை நம்ம டிரைவ் பண்ணுவோம். என்ஜின் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டீசல் வந்து அந்த 1.5 லிட்டர் டர்போ டீசல் 4 சிலிண்டர் என்ஜின். அதில் வந்து உங்களுக்கு 115 PS அப்புறம் வந்து 250 நியூட்டன் மீட்டர் வந்து டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கியர் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஸ்பீட் வரக்கூடிய டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக், அதுதான் நம்ம இப்போ டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். கூடவே வந்து 6 ஸ்பீட் வரக்கூடிய மேனுவலுமே வருது. இன்னொரு என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின் 3 சிலிண்டர், அதில் வந்து 7 ஸ்பீட் டிசிடி அல்லது வந்து 6 ஸ்பீட் மேனுவல் 2 கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 120 PS அப்புறம் வந்து 172 நியூட்டன் மீட்டர் வந்து டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டிரைவ் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்தவரை நமக்கு இந்த டீசல் ஆட்டோமேட்டிக் வந்து ஃபஸ்ட்டு அந்த வண்டியோட சவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப ரிஃபைன்டாக அப்படி ஸ்மூத்தாக வந்து இருக்குது. அடுத்ததாக வண்டியோட பவருமே வந்து உங்களுக்கு லோவர் எண்ட்லேருந்து நல்ல பவர் இருக்குது. லைட்டாக நம்ம கிளச்சில் இருந்து அந்த பிரேக்கில் இருந்து நம்ம கால் எடுக்கும்போதே வண்டி மெதுவாக வந்து மூவ் ஆகுது, க்ரீப் ஆகி அப்படி ஸ்மூத்தாக போகுது. அதுக்கப்புறம் அப்படி ஆக்சலரேட் பண்ணோன்னா தாராளமாக பவர் இருக்குது. என்ஜின் வந்து அந்த டீசல் என்ஜினோட லைட்டான வந்து ஒரு ரம்பிள் மட்டும் தான் கேட்குதே தவிர அதுக்கு மேலே பெருசாக எந்த நாய்ஸுமே இல்லை. கியர் ஷிஃப்டிங்குமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இப்போது ரைட் குவாலிட்டி நமக்கு அந்த கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை சஸ்பென்ஷன் கொஞ்சம் வந்து சாஃப்டாக டியூன் பண்ணியிருக்கிறது மாதிரி தான் நமக்கு தெரியுது. இப்போ கொஞ்சம் நம்ம ரைஸ் பண்ணும்போது இப்போ ஓவர்டேக் பண்ணி கொஞ்சம் ஆக்சிலரேட்டர் கொடுக்கும்போதும் ஒரு கியர் டவுன் பண்ணி அதுவே வந்து நமக்கு அந்த தேவையான பவரை டக்குன்னு ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு கொடுக்குது. ஸ்டியரிங் இந்த ஸ்லோ ஸ்பீட்ஸில் நம்ம ஓட்டுறதுக்கு நல்ல லைட்டாக ஈஸியாக இருக்குது. நீட்டாக வந்து ரீசென்டரும் ஆகுது, கரெக்டாக வந்து சென்டருக்கு வருது. அதுக்கப்புறம் இந்த டிராஃபிக்கில் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த ஏடாஸோட ஃபீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து வார்னிங் கரெக்டாக சொல்லிகிட்டே வருது. ஏன்னா நம்ம பிரிட்ஜுக்கு மேலே தான் போகிறோம், ஆனால் கீழே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது.
ஸோ மேப்லேருந்து அது அந்த டேட்டாவை டிடெக்ட் பண்ணி ஸ்கூல் ஜோன் அப்படிங்கிறத வார்னிங் கொடுக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்னிங்ஸ் வந்து அது நமக்கு கொடுத்துட்டே இருக்குது. இப்போ இந்த ஓவர் பிரிட்ஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷனோட டியூனிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு மோர் ஆஃப் அந்த கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டியூன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஓவரால் வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கார் அப்படிங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸில் தான் வந்து அவங்க டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் சாஃப்டான ஒரு செட்டிங்கில் தான் வந்து சஸ்பென்ஷனுமே வந்து நமக்கு இருக்குது. ஸோ அது ஹேண்ட்லிங்லேயே எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். என்ன பெருசாக அந்த அண்டலேஷன்ஸில் வந்து இந்த ஸ்லோ ஸ்பீட் ரைடு வந்து நல்லா இருக்குது. நமக்கு அப்படி நல்ல ஒரு குஷனி ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ அந்த குஷனி சாஃப்ட் ஃபீல் இருக்கிறதுனால சின்ன ஒரு ஃப்ளோட் வந்து இப்போது நம்ம ஒரு எக்ஸ்பென்ஷன் ஜாயினில் அப்படி ஏறி இறங்கும்போது ஒரு மினிமலான ஒரு ஃப்ளோட் வந்து நமக்கு தெரியுது. மற்றபடி நம்ம கேஷுவலாகவே ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு அந்த ரைடு இருக்குது. ரொம்ப ஷார்ப்பான ஏதாவது அப்படி கட்டாக இருக்கக்கூடிய இடங்கள் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு ஷார்ப்பான தட்டு வந்து உள்ள வருது. மற்றபடி அந்த கம்ஃபர்ட்டுக்கு வந்து எந்த குறையுமே வந்து இல்லை. பேக் சீட்டுமே நம்ம கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம அடுத்து பார்க்கலாம். இன்னொரு நல்ல ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் இண்டிகேட்டர் போட்டால் அந்த 360 டிகிரி கேமரா இதில் இருக்கிறதுனால ரைட் சைடு கேமரா வந்து நமக்கு டிஸ்பிளேல காமிக்குது. லெஃப்ட் போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருந்த கேமரா வந்து ஃபீடு வந்து நமக்கு காமிக்குது. அதுவுமே ஒரு அடிஷ்னல் ஒரு சேஃப்டி ஃபீச்சர். இப்போ இந்த மாதிரி நல்ல டிராஃபிக்கான இடத்துலையுமே நம்ம தைரியமாக ஓட்ட முடியும். இப்போது வண்டி வெளியில் நமக்கு அப்படி பார்க்குறதுக்கு நல்ல பெருசாக தெரிஞ்சாலும் சப் 4 மீட்டர் அந்த ஒரு 4 மீட்டருக்கு உள்ளாடி தான் நமக்கு அந்த லென்த் வர்றதுனால நமக்கு ஈஸியாக ஓட்ட முடியுது. இப்போது ஃபுல் ஹைட்டில் வந்து சீட்டை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு பானட்டுமே நீட்டாக விசிபிளாக இருக்கும். நமக்கு அந்த பவர் அட்ஜஸ்ட்டுமே இந்த டாப் வேரியண்ட்டில் நமக்கு அந்த சீட்ஸில் வர்றதுனால நமக்கு ஏற்ற ஒரு சூப்பரான டிரைவிங் பொசிஷனுக்கு நம்ம வர முடியுது. சீட்டோட கம்ஃபர்ட்டுமே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட் ரைட்லேயுமே வந்து நமக்கு ஃப்ரண்டில் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. பின்னாடி எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த லைவாக நம்ம கேமரா ஃபீட் பார்க்கணுன்னா இங்கே கியர் நாபுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனை வச்சு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அல்லது ரியர் நம்ம ஏதர் ஒரு கேமரா வந்து பார்க்க முடியுது. ஸோ அதில் வந்து அவங்க 360 டிகிரியுமே வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். என்னென்னா ரொம்ப டைட்டான டிராஃபிக்கில் சிலருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம ஓரளவுக்கு டிரைவிங் படித்ததுக்கப்புறம் நமக்கு இது தேவைப்படாது. பட் பிகினர்ஸுக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரு வேளை வந்து கார் வாங்கினீங்கன்னா அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும். இப்போ ஏடாஸ் ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு லெவல் 2ல வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் ப்ளஸ் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங், அதாவது ரொம்ப க்ளோஸாக நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிரேக் பண்ணும். கூட வந்து பார்க்கிங்லேயும் நம்ம கொலிஷன் அசிஸ்ட் வந்துருக்குது. ரொம்ப க்ளோஸாகவே நம்ம இடிக்கிற மாதிரி போனோம்னா அதுவுமே வந்து கட் ஆகும். அதுக்கப்புறம் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் நல்ல லேன் மார்க்கிங் கரெக்டாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த லேன் கீப் அசிஸ்ட், இந்த மாதிரியான அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏடாஸ்லேயுமே வருது. ஸோ அதுவுமே வந்து அந்த சேஃப்டிக்கு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். கூடவே இன்னொரு சேஃப்டி விஷயமா என்ன பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸாக வந்துடுது. இன்னும் 2 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் அசிஸ்டன்ஸ் வார்னிங். இப்போ நம்ம அது வந்து நம்மளை மானிட்டர் பண்ணிவிட்டு நம்ம ட்ரௌசியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணாலும் அது வந்து வார்னிங் கொடுக்கும். கூடவே வந்து அந்த ஹை பீம் அசிஸ்ட்டுமே வந்து வருது. என்னென்னா இப்போது ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வருது, நம்ம ஹை பீமில் போயிட்டுருக்கோம், அந்த இடத்துல வந்து லோ பீம் நம்ம சுவிட்ச் பண்ணலைனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சுவிட்ச் பண்ணும். இப்போ வந்து கொஞ்சம் நார்மலான ஸ்பீடில் வந்து அந்த ஹேண்டிலிங், ஸ்டியரிங்கோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதில் வந்து ஹேண்ட்லிங்குமே வந்து ஒரு சின்ன கார்னர் நம்ம கொஞ்சம் மீடியமான ஸ்பீடில் வந்தோம். பெருசாக வந்து பாடி ரோல் நமக்கு தெரியலை. கரெக்டாக ஷார்ப்பாகவே வந்து வண்டி ஹேண்டில் ஆகுது. ஸ்டியரிங்குமே வந்து ஒரு மீடியமான வெயிட்டில் வந்து இருக்குது. நமக்கு பயங்கர ப்ரெசிஷனான ஒரு ஃபீட்பேக் அந்த மாதிரி எதுவும் இல்லைனாலும் மீடியமான ஒரு ஃபீட்பேக் நமக்கு கொடுக்குது. ஒரு மீடியமான வெயிட்டில் தான் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடு பில்டப் பண்ணும்போது ஆக்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா வந்து தன்னாலே ஆக்டிவேட் ஆகுது. நம்ம ரொம்ப நெருக்கமான டிராஃபிக்லேயே போய் அந்த ரயில்வே கிராசிங் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து ஏதோ ஒரு வெஹிக்கிள் வந்ததுமே நமக்கு பீப் வந்து கொடுத்து வார்ன் பண்ணிச்சுது. அதுக்கப்புறம் வந்து 360 டிகிரி கேமரா வந்து ஆட்டோமேட்டிக் ஆக்டிவேட் ஆச்சு. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ஏன்னா நம்ம மற்றபடி மேனுவலாக அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 360 டிகிரி வியூ வரல. பட் தேவையான இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து நமக்கு டிரைவ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எக்கனாமி, நார்மல், ஸ்போர்ட் அப்படிங்கிற 3 டிரைவ் மோட்ஸ் வருது.
கூடவே அடிஷ்னலாக ட்ராக்ஷன் மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராக்ஷன் மோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ, மட், சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 மோடு வருது. என்னென்னா நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போது சாண்டான ஒரு இடத்துல நிற்கிறோம், நம்ம ஆக்சிலரேட் பண்ணோன்னா வீல் நின்று சுற்றாமல் மெதுவாக வந்து அதை சுற்றி நமக்கு இந்த ட்ராக்ஷன் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது மாதிரி அந்த டிரைவ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ரைஸ் பண்ணி இப்போ கார்னர்ஸுமே வந்து பார்ப்போம். சில ஸ்டியரிங்கில் வந்து நமக்கு அடிஷ்னலாக வெயிட் ஆட் ஆகலைனாலும் நம்ம நினச்ச இடத்துக்கு வந்து வண்டி சூப்பராக பாயிண்ட் ஆகி கரெக்டாக வந்து ஹேண்டில் ஆகுது. ஸோ அது வந்து ஓகே. பாடி ரோல் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு தெரியுது. மற்றபடி ஓவர் ஸ்டியர், அண்டர் ஸ்டியர் எதுவுமே வந்து இல்லை. டயரோட கிரிப் லெவல்ஸுமே வந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் மீடியமான ஸ்பீட்லேயுமே வந்து ரைட் குவாலிட்டி நமக்கு நல்லா தான் இருக்குது. என்னென்னா நம்ம 60 தாண்டி வந்து ஸ்பீடு போயிட்டுருக்கோம், இருந்தாலும் அந்த ரைட் குவாலிட்டி நல்லா இருக்குது. கொஞ்சம் கம்ஃபர்ட் செட்டிங் தான், இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் பேலன்ஸ்டான ஒரு ஹேண்ட்லிங்குமே வந்து வருது. ஸோ கொஞ்சம் வந்து நம்மளால் ஃபன் டு டிரைவாக ஓட்ட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓட்டலாம். ஏன்னா அதுக்கு 2 என்ஜினுமே வந்து அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய என்ஜின்ஸ் தான். ரெண்டுமே வந்து பவர் எந்த விதத்துலையுமே கொஞ்சமே குறை இல்லாத என்ஜின்ஸ் தான் நமக்கு. இப்போ நமக்கு எக்கனாமி மோடை வந்து போட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா அந்த பட்டனுமே வந்து ரொம்ப ஹேண்டியாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து எக்கனாமி போட்டாச்சு. ஸோ வந்து நம்ம டே டு டே அப்படி சிட்டியில் ஓட்டும்போது நமக்கு இந்த எக்கனாமி மோடு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். என்னென்னா பயங்கரமான பவர் நமக்கு தேவையில்லை, அப்படி மீடியமாக மெதுவாக ஓட்டுறதுக்கு இந்த எக்கனாமி மோட் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். பவர் வந்து கொஞ்சம் தான் டல் ஆகுது, அப்படி பயங்கர டல் ஆகலை. ஏன்னா என்ன இருந்தாலும் அது ஒரு டர்போ டீசல் என்ஜின், அதுக்கான டார்க் வந்து நமக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது. அதுலேயுமே வந்து கொஞ்சம் மீடியமான ஒரு ஓவர்டேக்கிங் எல்லாம் பண்ணுறதுக்குமே வந்து நல்லா தான் இருக்குது. அப்படி பவர் லேகெல்லாம் நமக்கு ஃபீல் ஆகலை எக்கனாமி மோட்லேயுமே. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தான ரோட்ஸ் போனீங்கன்னா வண்டி அவ்வளோ அமைதியாக சூப்பராக வந்து இப்படி ட்ரைவ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல ஒரு காங்கிரீட் பேட்சுக்கு இறங்கி ஏறணும். ரைட் குவாலிட்டி கண்டிப்பாக ஓவரால் நமக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் குயிக்கான ஒரு பிரேக்குமே பண்ணோம். பிரேக்கிங்குமே வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக நமக்கு ஃபீல் ஆகலை, நல்ல பைட்டு கிடைக்குது, கரெக்டாக வந்து ஸ்டாப்புமே ஆகுது. அப்படி ஓரளவு ஃபாஸ்ட்டாக தான் நம்ம பிரேக் பண்ணோம், இருந்தாலும் அப்படி ஃப்ரண்ட் டைவோ எதுவுமே இல்லாமல் நல்லா கண்ட்ரோல்டாக வந்து நமக்கு பிரேக் ஆச்சுது. ஏன்னா இந்த வேரியண்ட் நமக்கு ஆல் 4 டிஸ்க் பிரேக்ஸும் வரக்கூடிய வேரியண்ட், அதனால் மற்ற வேரியண்ட்டும் டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸ்டியரிங் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஒரு ஹெஃப்ட் இருந்திருக்கலாம். அதனால் செல்டாஸோட ஸ்டியரிங் வந்து கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பேக்கேஜாக வண்டியை வந்து ஓவரால் செட் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு சாஃப்ட்வேர் செட்டிங்கில் வந்து வச்சுருந்துருக்கலாம். மற்றபடி பவர் அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவாக கிடச்சிட்டே தான் இருக்குது. நம்ம நினச்சது மாதிரி அப்படி கண்ட்ரோல்டாக வண்டியை நம்மளால் ஓட்ட முடியுது. இப்போது ஹைவே ட்ரைவ் பண்ணுவோம். நம்ம இப்போது எக்கனாமியிலேருந்து ஸ்போர்ட் மோடுக்கு மாற்றியாச்சு. அந்த ஃபுல் டார்க், அந்த 1.5 லிட்டர் டீசலோட இந்த ஃபுல் டார்க் வந்து ஸ்போர்ட் மோடில் தான் வந்து நமக்கு கிடைக்குது. ஸ்பீடு வந்து அவ்வளோ ஈஸியாக லைட்டாக தான் ஆக்சிலேட்டர் பண்ணியிருக்கேன். 90 வந்தாச்சு, 100 வந்தாச்சு. ஆக்சுவலாக ஸ்போர்ட் மோடில் வந்து ஸ்டியரிங் நல்ல ஒரு வெயிட் வந்து ஆட் ஆகிருக்குது. இப்போ வந்து சூப்பரான ஒரு வெயிட்டு, நல்ல டைட்டாக இருக்குது. அந்த லேன் சேஞ்ச் எல்லாம் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. ஸ்டெபிலிட்டி டாப் நாச். ஒரு சின்ன ஒரு ஃப்ளோட் மட்டும் தான் இருக்குது, அதாவது ரொம்ப ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. பட் ஸ்டெபிலிட்டி நீட்டாக இருக்குது. ஸ்டியரிங் எஸ்பெஷலி வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்குது, ரொம்ப சப்போர்ட்டிவாக. இப்போ ஒரு 130 ரேஞ்சு போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்டேபிளாக வண்டி இருக்குது. ஸோ அந்த ட்ரைவ் மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டியரிங்லேயுமே அந்த வெயிட் அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஹைவே க்ரூசிங் நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்கன்னா தரவாக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோத்துக்கு வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஹை ஸ்பீட் பிரேக்கும் வந்து பார்ப்போம் நமக்கு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமாக நம்ம பிரேக் பண்ணும்போது கூட இந்த வேரியண்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. என்னென்னா நமக்கு அந்த
4 டிஸ்க் பிரேக்ஸ் இருக்கிறதுனால நல்ல கண்ட்ரோல்டான பிரேக்கிங் இருக்குது. மற்ற வேரியன்ஸும் கண்டிப்பாக ஓரளவுக்கு நமக்கு டீசெண்டாக இருக்கும். ஆக்சுவலாக கண்டிப்பாக அந்த வெயிட் வந்து சேஞ்ச் ஆகுது. என்னென்னா இப்போது நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம டேர்ன் பண்ணும்போதே வந்து தெரியுது ஸ்டியரிங்கில் வந்து அந்த ஸ்போர்ட் மோடில் அடிஷ்னல் வெயிட் இருக்குது. ஸோ வந்து அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேண்ட்லிங் வேணும், கொஞ்சம் ஃபன் டு ட்ரைவாக ஒரு ஹில்ஸ் ஏறுறோம் நம்ம, அப்போ வந்து கொஞ்சம் ஃபன் டு ட்ரைவாக நீங்கள் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட் மோட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நார்மல் மோடில் ஹைவேக்கு வந்து கொஞ்சம் ஓட்டி பார்ப்போம். ஓட்டிட்டு வந்த வரைக்கும் வந்து விண்ட் நாய்ஸுமே வந்து பெருசாக எங்கேயுமே இல்லை. அப்படி இத்தனைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்கொயர்ட் ஆஃப் ஆன ஒரு ஏ பில்லர் தான், அப்ரைட்டாக கொஞ்சம் நேராக மேலே எழும்புற மாதிரி இருந்தாலும் அதுலேயுமே வந்து பெருசாக அந்த காற்றோட நாய்ஸ் நமக்கு எங்கேயுமே இல்லை. அதுவுமே வந்து நல்லது தான். என்னென்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தாலும் அந்த ஓவரால் ஷேப், அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படி வளைச்சி விட்டுருக்கிறதுனால அந்த ஏரோடைனமிக் எஃபிஷியன்சியும் வந்து நமக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான். அதுக்கப்புறம் ஏசி சூப்பராக இருக்குது, நல்ல சில்னஸ் நமக்கு அதில் தாராளமாக இருக்குது. கூடவே வென்டிலேட்டட் சீட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நார்மல் மோடில் ஒரு 80 to 90 க்ரூஸ் பண்ண எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நார்மலோட எக்கனாமியில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எக்கனாமி நம்ம இப்போது க்ரூஸ் கண்ட்ரோல் 90 செட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என்னென்னா ஃபேமிலி யூசர்ஸ் நிறைய பேர் வந்து அப்படி ஒரு 90-100 மட்டும் செடேட்டாக க்ரூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த எக்கனாமி மோட் ப்ளஸ் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டிங்கன்னா வண்டி அப்படி ஒரு எந்த அசைவுமே இல்லாத மாதிரி ரொம்ப ரிஃபைண்டாக ஸ்மூத்தாக வந்து வண்டி ட்ராவல் ஆகுது. டீசல் இன்ஜின் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்மூத்தாக வந்துருக்குது. இப்போ ரிவர்ஸ் போட்ட உடனே வந்து உங்களுக்கு 360 டிகிரி கேமரா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அந்த கிளாரிட்டி, அது வண்டி வந்து அந்த சரௌண்டிங்கை அவங்க மேட்ச் பண்ணியிருக்கிறது, கூடவே அந்த வண்டி வந்து அப்படி 3Dயில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்துருக்குது. ஆக்சுவலாக வந்து அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா நம்ம டச் பண்ணி எந்த வியூவில் வேணாலும் நமக்கு அது திருப்ப முடியுது. ஸோ ரொம்ப டைட்டான ஒரு இடத்துல நிற்கும்போது உங்களுக்கு எப்படி வேணாலும் அதை திருப்பி நீட்டாக வந்து பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். அடுத்து நம்ம போட்டு ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகும் ஒரு 3 செகண்ட்ஸ் கிட்ட நின்றுருக்கும். அப்படி தானே ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து அது ஹோல்ட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் வந்து அது ஆஃப் ஆகுது. இந்த சிரோஸோட பேக் சீட்டில் நம்ம ஹைவேல வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ஸ்பீடு வந்து சுத்தமாக தெரியல, நல்ல ஒரு ரிக்ளைன் ஆங்கிளும் நம்ம செட் பண்ணி அப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு 100க்கு மேலே போனாலும் வண்டி ஸ்டேபிளாக இருக்குது. இத்தனை அந்த காங்கிரீட் ரோடு தான், ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்கிற அந்த சிமிலர் ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. லைட்டாக அந்த சாஃப்ட்னஸ் மட்டும் தெரியுது. ரொம்ப அண்டுலேஷன் இருக்க இடத்துல சின்ன ஒரு அந்த ஒரு சாஃப்ட்னஸில் ஒரு குஷன் எஃபெக்ட் மட்டும் வந்து தெரியுது. மற்றபடி நல்லா இருக்குது. இப்போது கொஞ்சம் மோசமான அப்படி மண்ணாக கிடக்கிற ஒரு இடத்துல தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். சில பேக் சீட் ரைட் குவாலிட்டி இந்த அளவுக்கு ரஃப்பான ரோட்லேயுமே வந்து நமக்கு நல்லா தான் இருக்குது. அதாவது ஒரு ரொம்ப வெல் பேலன்ஸ்டாக இருக்குது. கொஞ்சம் ஒரு 60 to 65% கம்ஃபர்ட்டுக்கு ஓரியன்டாகவும், அதுக்கு தாண்டி தான் வந்து அவங்க அந்த ஹேண்ட்லிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். என்னென்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேமிலி கார் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சஸ்பென்ஷன் ஓவரால் டியூனிங் இருக்குது. இப்போ நம்ம டிரைவ் மோட்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம், எக்கனாமி, நார்மல், ஸ்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ வந்து ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங்கோட வெயிட்டுமே வந்து நல்லா ஆட் ஆகுது. என்னென்னா நம்ம இந்த கார்னர்ஸில் வரும்போது நார்மலாக தான் நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன், ஹைவேல போகும்போது தான் ஸ்போர்ட் ட்ரைவ் பண்ணேன். ஸ்போர்ட் போட்ட போது நல்ல டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த கார்னர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோட் போட்டதுமே அந்த ஹெஃப்ட் சூப்பராக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஃபன் டு ட்ரைவாக எங்கேஜிங்காக ஒரு ஹில்ஸ்ல எல்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட் மோட் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து வண்டி எங்கேஜிங்காக இருக்குது. அந்த என்ஜின் பவருமே வந்து மேக்ஸிமம் பவர் வந்து ஸ்போர்ட் மோடில் கிடைக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கமாண்ட் ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்கில் இருக்கிற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வாய்ஸ் கமாண்ட் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இதில் இருந்து நீங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து யாருக்காவது கால் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வாய்ஸ்லேயே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த கனெக்டட் கார் ஃபீச்சராக வந்து அவங்க ஓவர் தி ஏர் அப்டேட்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த கியா கனெக்ட் டயக்னாஸ்டிக்ஸ், அதாவது வண்டியில் நம்ம சர்வீஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். கூடவே வந்து அந்த ஃபைன் மை கார், நீங்கள் கனெக்டட் கார் அதை ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைன் மை கார் ப்ளஸ் வந்து அந்த கேமரா ஃபீட்டையுமே நீங்கள் அந்த ஆப்பில் பார்த்துக்கிறது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ மேனுவல் மோடாக நீங்கள் ஓட்டணும் அப்படின்னாலும் பேடல் ஷிஃப்டர்ஸில் நீங்கள் அப் ஆர் டவுன் பண்ணிங்கன்னா மேனுவலுக்கு ஸ்விட்ச் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கியர் வேணாலும் ஹோல்டு பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி கியரை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கியா சிராஸோட ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ நம்ம பார்த்துட்டோம். கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லணும்னா, அவங்க வந்து ஆல்ரெடி சானட் அப்படிங்கிற ஒரு சப்ஃபார்மேட் எஸ்யூவி வச்சுட்டு இன்னொரு சப்ஃபார்மேட் எஸ்யூவியை கொண்டு வரும்போது என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். சூப்பரா டிஃபரன்ஷியேட் பண்ணி ரொம்ப ஒரு யூனிக் ப்ரீடா அவங்களுக்கு மட்டும் யூனிக்கா இல்லாமல் அந்த செக்மெண்ட்டுக்கே யூனிக்கான ஒரு ப்ராடக்டாக வந்து இந்த சிராஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஹைலைட் தான். கூடவே வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஸ்பேஸ் ப்ளஸ் வந்து நல்ல ப்ராக்டிக்கலான பூட், ப்ராக்டிக்கலான 2 என்ஜின்ஸ், அதாவது டீசல், பெட்ரோல் அப்படின்ற 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ், ஒரு டீசெண்டான டிரைவிங் பேக்கேஜ், நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைட் குவாலிட்டி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜ் வந்து சூப்பராகவே இருக்குது. சானட்டுக்கு மேலே ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, செல்டாஸுக்கு கீழே ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம ஷோரூம் நம்பருக்கு வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டீசெண்டான டிரைவிங் பேக்கேஜோட இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்டபுளான ஃபேமிலி காராக இந்த சிராஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. அட்டகாசமான லுக்ஸோட, என்னன்னா லுக்ஸ் வந்து யூனிக் தான், சப்ஜெக்டிவ் தான், இருந்தாலுமே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான லுக் வந்து வண்டியில் இருக்குது அப்படிங்கிறது என்னோட தாட். உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். வண்டி ஓட்டும் போது எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், ஒரு நிதானம் அப்படிங்கிறது மனசில் இருந்தால் நமக்கும் நல்லது, மற்ற ரோடியூசர்ஸ்க்குமே நல்லது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.